சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்ப கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த ஜேர்னலோட நேம் வந்து ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்ப கரண்டா வந்து ஸ்கோபஸ்ல இந்த குவார்டைல வந்து வருது. ஸ்கோபஸ் Q4ன்னு சொல்றாங்க. பட் அதை வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ் ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஆகுதா அப்படிங்கிற வந்து செக் பண்ணலாம். யூஜிசி கேரை வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யூஜிசி கேர் வந்து அவங்களுடைய கேர் லிஸ்ட்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜேர்னல்ல வந்து நம்ம வேல்யூபிள் ரிசர்ச் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளவு வந்து உண்மையிலே வந்து டைம் எடுக்கிறாங்க. சப்மிஷன்ல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் 2 க்ளோன் வெப்சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஜேர்னல் தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜி ஜேர்னலோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஜேர்னல் நேம் ஸ்பேஸ் ISSN நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய டைட்டில் வந்து ரொம்ப காமனான ஒரு டைட்டில். ஸோ நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜி journalofTechnology.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. டெக்னாலஜி journal.netன்னு இன்னொரு ஒரு வெப்சைட் இருக்கு. அதே ISSN நம்பர் தான். சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக அதர் இண்டெக்சிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ISSN போர்ட்டல்ல இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ஸோ எது வந்து உண்மையான வெப்சைட்னு தெரியல. எனிவே நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணுவோம். இதை வந்து நம்ம வெப்சைட் நம்பர் 1 அப்படின்னு இனிமே வந்து கால் பண்ணலாம். ஸோ வெப்சைட் நம்பர் 1 வந்து journalofTechnology.org. இப்போ கரண்ட் மந்த், டேட்டு, இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, இந்த ஜேர்னல்ல வந்து என்ரோல் ஃபார் பப்ளிஷ் ஆர்டிகல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோபஸ் டேட்டாபேஸோடைய ஸ்கிரீன்ஷாட். லாஸ்ட் இஷ்யூஸ், அதாவது லேட்டஸ்ட் வந்து வால்யூம் 12 இஷ்யூ நம்பர் 8 ஆஃப் 2024. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன்ல வந்து எடிட்டர் இன் சீஃப் வந்து டாக்டர் ரூத் கிராக்கா ஃப்ரம் பிரான்ஸ். எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து நிறைய வந்து இந்தியன் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிஹெச்டி வந்து ஜூலை 2017 மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங்ல முடிச்சதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவருக்கு வந்து ப்ராப்பரான அஃபிலியேஷன் டீடைல்ஸ் வந்து இல்லை. ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது வால்யூம் 1ல வந்து 3 இஷ்யூ இருக்கு. இஷ்யூ நம்பர் 2, இஷ்யூ நம்பர் 4 எங்க போச்சுன்னே தெரியல. வால்யூம் நம்பர் 2ல இஷ்யூ நம்பர் 7, இஷ்யூ நம்பர் 9 இல்ல. வால்யூம் நம்பர் 3லயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. நடுவுல இஷ்யூஸே இல்ல. இப்போ வால்யூம் நம்பர் 8 பார்க்கும்போது 12 இஷ்யூஸ் இருக்கு. முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைய தான் இருக்கு. வால்யூம் நம்பர் 9, வால்யூம் நம்பர் 10, வால்யூம் நம்பர் 11, 12 இதுலலாம் பாத்தீங்கன்னா 12 இஷ்யூஸ் வரிசையா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில இஷ்யூஸ்ல ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் குறையதான் இருக்கு. வால்யூம் 13 இப்போ வந்து மார்ச் கரெக்டா முடிச்சிருக்கும். 3 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிகேஷன்ல வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி வந்து நிறையவே தெரியுது. இப்போ வால்யூம் 13 இஷ்யூ நம்பர் 1 2025 இதுல வந்து கோத்ரூ பண்ணும்போது எல்லா ஆர்டிகல்ஸும் இந்தியன் அதர் ஆர்டிகல்ஸ் தான். இதே மாதிரி வால்யூம் 13 இஷ்யூ நம்பர் 4லயும் பார்க்கும்போது எல்லா ஆர்டிகல்ஸும் இந்தியன் அதர் ஆர்டிகல்ஸ் தான். சில ஆர்டிகல்ஸ் வந்து பேஜஸ் வந்து நிறைய பேஜ் இருக்கும். சில ஆர்டிகல்ஸ் வந்து குறைய பேஜஸும் இருக்கு. ஒரு ஆர்டிகலை 2 தடவை கூட இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கால் ஃபார் பேப்பர் செக்ஷன்ல வந்து ஒரு கான்டாக்ட் இமெயில் ஐடி வந்து ஜிமெயில் ஐடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல், அதனால பேப்பர்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் பப்ளிஷ் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 days ஆர் அப்ராக்சிமேட்லி 48 ஹார்ஸ்ல அக்செப்டன்ஸ் கொடுக்கறதாகவும் அதுல இருந்து ஒரு நாள்ல பப்ளிகேஷன் வந்து பண்றதாகவும் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் சர்டிபிகேட்ஸும் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கோபஸ் ஜேர்னல் வந்து ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 2000 rupees இந்தியன் ஆத்தர்ஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க. ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கு வந்து $30 ஆர் அப்ராக்சிமேட்லி 2500 rupees பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. ப்ரொபோசல் செக்ஷன்ல வந்து கான்ஃபரன்ஸ் கொலாபரேஷனும் நீங்க வந்து பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே அட்டகாசமான ஒரு விஷயம். ரீச்சர்ஸ் செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு டோல் ஃப்ரீ நம்பரோ, ஒரு கம்பெனி ஆர் மேபி ஒரு டொமைன் இமெயில் ஐடியோ பார்க்க முடியல. பட் ஜஸ்ட் ஒரு blank ஃபார்ம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, செகண்ட் வெப்சைட் குள்ள போலாம். technologyjournal.net. ஸோ இதுல வந்து ஒரு இமெயில் ஐடி, அகைன் இன்னொரு இமெயில் ஐடி இருக்கு.
எல்சிவர் லோகோவை மென்ஷன் பண்ணிட்டேன்னா மக்கள் உடனே உளுந்தடிச்சு இந்த வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இருக்காங்க போல. இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து 4.6. ஒரு சில SCI ஜேர்னல்ஸ்க்கு மட்டுமே இவ்வளோ பெரிய ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து பார்க்க முடியும். ஆனா ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ், ஜஸ்ட் ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலுக்கு இவ்வளோ ஒரு ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து இப்போதான் பார்க்குறோம். ஒவ்வொரு பப்ளிஷ் ஆர்டிகலுக்கும் வந்து DOI நம்பர் வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பும் இருக்காமா, வாட்ஸ்அப் சேட் ஃபார் ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கும் இருக்குதாமா. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆண்ட்ரியா தோர், ஸோ இவர் வந்து இப்போ இன்னொரு ஒரு எடிட்டர் இன் சீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மிச்ச எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு அஃபிலியேஷன் டீடைல்ஸே இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு ஆர்கிட் ஐடியோ பயோகிராஃபியோ எந்த டீடைல்ஸுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது வந்து ரிசர்ச் ஏரியா கடையில் வருது. ஸோ இதுல வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் பத்தி எந்தவித இன்ஃபர்மேஷனும் இல்ல. கரண்ட் இஷ்யூ வால்யூம் 15 இஷ்யூ நம்பர் 4ல வந்து எந்த டீடைல்ஸும் இல்ல. பாஸ்ட் இஷ்யூஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம வந்து வால்யூம் 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் வால்யூம் 10 வரைக்கும். வால்யூம் நம்பர் 11, வால்யூம் நம்பர் 12, வால்யூம் நம்பர் 13, வால்யூம் நம்பர் 14 எல்லாத்துலயும் 12 இஷ்யூஸ் ஒரு மந்த்லி ஜேர்னல் மாதிரி காமிச்சிருக்காங்க. வால்யூம் நம்பர் 15ல வந்து இஷ்யூ நம்பர் 4 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க வெப்சைட் நம்பர் 1 2யும் கம்பேர் பண்ணிக்கோங்க. வால்யூம் நம்பர் 15 வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி வால்யூம் 15 இஷ்யூ நம்பர் 1 இதை வந்து கோத்ரூ பண்ணும்போது கொஞ்சம் குறைய ஆர்டிகல்ஸ் தான் இருக்கு. இதுல உள்ள பப்ளிஷ் ஆர்டிகல்ஸ்க்கும் வெப்சைட் நம்பர் 1ல உள்ள பப்ளிஷ் ஆர்டிகல்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு பர்டிகுலர் ஆர்டிகலை வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த டைட்டில வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணும்போது எந்த மந்த் எந்த இயர் அப்படிங்கிற டீடைலே இல்ல. சரி இது லேட்டஸ்ட் இஷ்யூ அப்படின்னால கண்டிப்பா வந்து ஜனவரி டில் மார்ச்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கிறோம். இதை அப்படியே நம்ம வந்து கூகுள் சர்ச் கொடுக்கும்போது ஒரு ஷாக் என்ன அப்படின்னா, இப்போ ஜெனோடோல வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அது வந்து இண்டெக்ஸிங் வந்து ஒரு பார்ட்னு நம்ம எடுத்துக்கோமே. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ஆக்சுவலா ஒரு பாரஃப்ரேஸ்ட் ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை வந்து லைக் ஒரு ChatGPT மாதிரி மாத்தி இந்த ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சிமிலர் ஆர்டிக்கல் வந்து IJSRDல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் ஆர் மேபி சப்மிஷன்ல வந்து அகெயின் ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்திருக்காங்க. அகெயின் இதுல வந்து அஃபிலியேஷன் அட்ரஸ் வித் பின்கோட் வந்து மிஸ்ஸிங். ISSN போர்ட்டல்ல வந்து இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜி அதோடைய சைனீஸ் நேம் வந்து கொடுத்திருக்காங்க. தாய்வான் ப்ரொவின்ஸ் ஆஃப் சைனா. இது வந்து மீடியம் வந்து பிரிண்ட், ஆன்லைன் கிடையாது. ஸோ இதோடைய டீடைல்ஸ் வந்து ISSN போர்ட்டல்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் வந்து இருக்கு. எதுதான் உண்மையான ஜெனுவினான வெப்சைட்னு தெரியல. ஸோ எனிவே நம்ம சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். sciimagojr.comல வந்து ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜின்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி டைவான், இன்ஜினியரிங் கேட்டகரியில வந்து வராங்க. மிஸ்லினியஸ், ஸோ பப்ளிஷர் வந்து நேஷனல் டைவான் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஹெச்இண்டெக்ஸ் வந்து 4. ISSN டீடைல்ஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து பார்க்க முடியுது 2011 till 2023. ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு எக்ஸாக்டா ரீடைரக்ட் ஆகுறது ஒரு தேர்ட் வெப்சைட். ஸோ இதுதான் வந்து ஜெனுவினான வெப்சைட் ipress.tw/J0120. ஸோ இதுதான் வந்து உண்மையான வெப்சைட். இதை வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ அதோடைய இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் டைவான் அந்த யூனிவர்சிட்டியோடைய இமெயில் ஐடி. ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் மிஸ்லினியஸ் கேட்டகரியில வந்து இவங்க வந்து Q4 குவார்டைல் அப் டு 2023ல வந்து வராங்க. ஸோ இந்த ஜேர்னலோடைய 2 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த ரெண்டு வெப்சைட்டை காமிச்சு எது வந்து ஜெனுவினான வெப்சைட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வழக்கம் போல சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து ப்ராப்பரான சூட்டபிளான ரிப்ளை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. சரி, இப்போ தேர்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணலாமா? இதுதான் வந்து ஜெனுவினான வெப்சைட் ipress.tw/J0120. ஸோ ISSN நம்பர் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து கோத்ரூ பண்ணும்போது EI கம்பண்டெக்ஸ் அதாவது வந்து இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. jot@mail.ntust.edu.tw. இதுதான் ஒன்லி ஒரிஜினல் ஜெனுவின் இமெயில் ஐடி. இதோட அப்ரிவேஷன் கூட கொடுத்துருக்காங்க. NTUST அப்படின்னா என்ன, edu.tw என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி கோத்ரூ பண்ணும்போது இது ஒரு மிஸ்லினியஸ் கேட்டகரினால உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபீல்ட்ஸ் வந்து கவர் ஆகும். சிவில், ஆர்கிடெக்சரல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக், கெமிக்கல், மெட்டீரியல்ஸ் இப்படி ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். சப்மிஷன், ரிவ்யூ எதுவுமே கிடையாது. பட் வந்து
எடிட்டிங்க்கு மட்டும் தேவைப்பட்டா அவங்க வந்து கேக்குறாங்க. அண்ட் அந்த பேஜ்ல வந்து கலர்ஸ் வந்து இன்வால்வா இருந்தா, அதாவது வந்து பிக்சர்ஸ்ல வந்து கலர் இருக்கு. இல்ல ஏதாவது ஒண்ணு கலரா நீங்க காமிக்கணும்னு நெனச்சா, அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. எடிட்டோரியல் டீம் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, சீஃப் எடிட்டர் வந்து புரொஃபசர் வெய் ஹங் சியாங். அவர் தான் வந்து உண்மையான எடிட்டர் இன் சீஃப். எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர் இன்ஃபர்மேஷனும் பார்க்க முடியுது. ஆன்லைன் சப்மிஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, இந்த ஜர்னல் பத்தின சில டீடைல்ஸ், அதாவது ஃபார்மேட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்றது வந்து டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ். கீவேர்ட்ஸ் வந்து 4க்கு மேல இருக்கக்கூடாது. சிங்கிள் காலம், டபுள் ஸ்பேஸ் A4 ஃபார்மேட் வேர்ட் ஃபைலா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ் வந்து 11 பாயிண்ட்ஸ் ஆர் மேபி கொஞ்சம் கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இமேஜஸ் வந்து என்ன குவாலிட்டியில இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. பேப்பர் வந்து கோ த்ரூ பண்ணும்போது பிலோ 10,000 வேர்ட்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்த ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 4 இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஸோ 2025ல வந்து இஷ்யூ இல்ல. 2024 வரைக்கும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல 4 இஷ்யூ இருக்கு. எல்லா வருஷமும் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணும்போது 4 இஷ்யூ மட்டும் தான் இருக்கு. 12 இஷ்யூ இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்லயும், செகண்ட் வெப்சைட்லயும் காமிச்ச மாதிரி இவங்க வந்து ஒரு மந்த்லி ஜர்னல் உண்மையாவே கிடையாது. இவங்க வந்து ஒரு குவார்ட்டர்லி ஜர்னல் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 இஷ்யூல கோ த்ரூ பண்ணும்போது ஒரு பர்ட்டிகுலர் இஷ்யூல 6 ஆர்டிகல் வந்து இருக்கு. ஸோ 6+6+6+6 டோட்டலி வந்து 24 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. டவுன்லோட் ஏரியா அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நெசசரி ஃபார்ம்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய சப்மிஷன் செக்ஷன். நம்ம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கு பிறகு லாகின் பண்ணி நம்மளுடைய ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணோம். ஆத்தர் கைட்லைன் செக்ஷன்லயும் இதே மாதிரி சிமிலரான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. காப்பிரைட் டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் அண்ட் பேஜ் சார்ஜ் ஃபார்ம் அப்படிங்கிறதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி அதையும் சேர்த்து நீங்க வந்து அட்டாச் பண்ணி அனுப்பி விடுங்க. ஸோ சை இமேகோ ஜர்னல் ரேங்க் வெப்சைட்ல நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. எனிவே நம்ம scopus.comல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல சோர்சஸ்ல ISSN வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சைட் ஸ்கோர் வந்து 0.2, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 4th பர்சன்டேஜ். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு கவரேஜ் இயர்ஸ் வந்து 2011 till 2024 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே ஷாக் ஆகாதீங்க. 2025ல வந்து ஆர்டிகல்ஸ் இல்லாதனால, பப்ளிஷ் பண்ணாதனால அவங்க வந்து 2025 அப்படின்னு வந்து காமிக்கலாம். மேபி அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டா கண்டிப்பா வந்து காமிச்சிருவாங்க. இப்போ கரண்டா வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதே பப்ளிஷர், அதே ISSN நம்பர் தான். இங்க உங்களுக்கு வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற டீடைல் வந்து இல்ல. எனிவே வேற வழியிலையும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ்ல 2024ல வந்து 24 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. கரெக்டானது தானே? ஏன்னா நம்ம கோ த்ரூ பண்ணும்போது 4 இஷ்யூ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் 6 ஆர்டிகல்ஸ். அப்போ கரெக்டா 24 டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஓவர் த இயர்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஒரு 25 till 30 டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெயின் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இவங்க 4th பர்சன்டேஜ்ல வந்து வராங்க. ஸோ 0 to 25 குள்ள வர்றதுனால இவங்க குவார்டைல் 4ல வந்து வருவாங்க. ஸோ சை இமேகோ ஜர்னல் ரேங்க் வெப்சைட்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எவ்வளவு நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கண்டினியூ ஆகும். ஒரு பிரச்சனையும் இல்ல. எனிவே இவங்க வந்து குவார்டைல் 4ல வர்றதாக இருந்தாலும், 4th பர்சன்டேஜ்ல வர்றதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அதாவது 4th பர்சன்டேஜ்ல ஏன் வராங்கன்னா இவங்க வந்து ஒரு பிராட் கேட்டகரியில வந்து வச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரி இல்லாதனால தான் இவ்ளோ குறைய பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு. எனிவே இந்த ஜர்னல் வந்து இப்ப கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. இவங்க வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகல. ஏன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வந்து masterjournalist.clarivate.comல சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த ஜர்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ABDC குவாலிட்டிஸ்லயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ யூஜிசி வந்து அவங்களுடைய யூஜிசி கேர் லிஸ்ட்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணதுனால நம்ம இந்த ஜர்னல்ல வந்து யூஜிசி கேர் லிஸ்ட்ல வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனிவே இந்த ஜர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல குவார்டைல் 4ல வந்து வராங்க. வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லயோ ஏபிடிசி குவாலிட்டிஸ்லயோ இண்டெக்ஸ் ஆகல. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் 1, வெப்சைட் 2 இதெல்லாம் வந்து க்ளோன் வெப்சைட்ஸ். இதுல அவங்க சார்ஜ் பண்றது வந்து $2,000 ஆர் அப்ராக்சிமேட்லி $30. $30 வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 2,500 பக்கத்துல வருது. பட் ஜெனுவன் வெப்சைட் வந்து பேப்பர் பப்ளிகேஷனுக்கு எந்த வித சார்ஜஸும் வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்க ஆர்டிகல் சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் மேக்ஸிமமா ஒரு 4 till 5 months டைம் எடுத்துக்கிறாங்க. தயவுசெய்து உங்களுடைய வேல்யூபிளான ரிசர்ச் ஆர்டிகலை இந்த மாதிரி க்ளோன் வெப்சைட்ஸ்க்கு கொடுத்து உங்க காசை வீணடிக்காதீங்க. 2 தடவைக்கு 3 தடவை நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஜெனுவன் வெப்சைட்டுக்கு மட்டுமே
உங்களுடைய வேல்யூபிள் ஆர்டிகலை சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வெரிஃபை பண்ணாம நீங்க சப்மிட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு நீங்க இந்த ஃபேக் வெப்சைட்ஸ பத்தி தெரிய வந்து நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ள அவங்க உங்களுடைய ஆர்டிகலை பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. பப்ளிஷ் பண்ண ஆர்டிகலை வேற எங்கேயுமே நீங்க சப்மிட் பண்ணவும் முடியாது. இந்த ஜர்னல் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஜெனுவினான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.